8ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, கேட்கிறவன் எவனும் பெற்று. சும்மா கேளு போதும்ன்றாரு. சும்மா கேளு, தட்டு, தேடு, போதும், அவ்வளவுதான். நீ ஒரு சின்ன எஃபர்ட் எடு, வாய் திறந்து கேளு, கொடுப்பார். அப்புறம் 8ஆம் வசனம் சொல்ற, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி சொல்றாரு, யாரு கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். யாரு கேட்டாலும், யாரு ஒரு முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் அந்த முயற்சியை கனப்படுத்துவார். 9ஆம் வசனத்துல வாசிப்போம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஆக்குறாரு. முன்னேறணுமா, வாழ்க்கையில முன்னேறணுமா, ரொம்ப சிம்பிளா ஆக்குற. கேளு, சும்மா கடவுளை கேளு, கிடைக்கும். யார் கேட்டாலும் அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். மனுஷர்களே, நம்ம பிள்ளைகள் தகப்பனை ஒரு நல்ல காரியம் கேட்டா நம்ம கெட்ட காரியமா கொடுப்போம்? கொடுக்கவே மாட்டோம். அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுக்க மாட்டோம். மீனை கேட்கிற மகனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டோம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொல்லாதவர்கள் இல்லை, அதாவது பரலோக தகப்பனோட ஒப்பிடும் போது நம்ம எல்லாருமே பொல்லாதவர்கள் தான் ஒரு விதத்துல பார்க்க போனா. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறாருன்னா, நாம அவரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டீங்கன்னா, நம்மள ஒருத்தர் பார்த்தீங்க போனா நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனா அவரோட ஒப்பிட்டு பார்த்தா மனு வர்க்கமே பொல்லாததாய் தெரியுது பாருங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லவர், பூரணர், எந்த குறையும் இல்லை அவர். ஆனா சொல்றாரு, நீங்களே இப்படி இருப்பீர்களானால், மனுஷர்களே இப்படி இருப்பார்கள் ஆனால், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அவர் நம்ம காட்டில் 1000 மடங்கு சிறந்தவர், தம் இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? என்ன பண்ண வைக்கிறாருன்னா, ஒரு நிச்சயத்தை கொடுக்க விரும்புறாரு பாருங்க. சும்மா